துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் ஜூலை 29ஆம் தேதி இறுதி விசாரணை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக அரசு நிறைவேற்றிய சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் ஜூலை 29ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை ஜூலை 29ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு நிறைவேற்றிய சட்டத்தை எதிர்த்து பாஜகவை சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை ஜூலை 29 நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், இந்த வழக்கு தொடர்பான விவரம். கடந்த தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி நிறைவேற்ற சட்டத்தை எதிர்த்து திருநெல்வேலியை சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவர் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் இந்த சட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. தடையை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றமானது தடையை நீக்கியதுடன் பிரதான வழக்கை விசாரிக்கும்படி மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தது. வழக்கில் தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை நிர்வாக வசதியாக மாநில அரசுக்கு வழங்கியதை பல்கலைக்கழக மானிய குழு விதிமுறைகளில் முரண்பானது என கூற முடியாது என்றார். மேலும் பல்கலைக்கழக மானிய குழு விதிகளை பின்பற்றியே துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றும் பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக சட்டம் இயற்ற மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி சட்டம் இயற்றியதன் காரணமாக கல்வியின் தரம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கடந்த முறை தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் பதில் மனுக்கு பதிலளிக்க மனுதாரர் தரப்பிலும் பல்கலைக்கழக மானிய குழு தரப்பிலும் பதிலளிக்க அவகாசம் வழங்க கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை இன்றைய தினத்துக்கு ஏற்கனவே தள்ளி வைத்திருந்தனர். அந்த தினத்துக்குள் அனைத்து தரப்பினருமே பதில் மனுக்கள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று வழக்கு மீண்டும் விசாரணை வந்தபோது இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டத்தை எதிர்த்த வழக்கில் தமிழக அரசு தங்களுடைய கால அவகாசத்தை கோரியதால் வழக்கின் விசாரணையை வரக்கூடிய ஜூலை 29ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். மாலதி, வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி சுந்தரம்.